நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளோட வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலை ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியோ அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ அழியும். சங்கீதம் 1:1 முதல் முடிவு வரை. Save me, O God, by the name, and judge me by the strength. Psalm 54:1. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:12-13. கர்த்தாவே, என்னுடைய நாமத்தை உமது முன்மே உயர்த்துகிறேன். என் நாமத்தை வெக்கப்படுத்த போக செய்யாதேயும், சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். சங்கீதம் 125:1-2. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். அவருடைய வழிகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்து. சங்கீதம் 120:1-5 வரை.